அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி மெஸ்ஸுக்கு வந்ததை பார்த்ததுமே நம்ம பாக்கியம் வந்து எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமான வேலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கிட்டே கேட்குறாங்க. கோபி வந்து அது ஒன்றும் இல்லை பாக்கியா, உனக்கு தான் இங்கே தேவையில்லாத ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குல்ல அந்த கவுன்சிலரால். இன்றைக்கி எந்த கவுன்சிலர் வரா, யார் உனக்கு பிரச்சனை பண்ணுறான்னு நான் பார்க்குறேன். நான் இருக்கிற வரை நீ எதுவும் கவலைப்படாத பாக்கியா, நீ சந்தோஷமாக உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து அங்கேயே உட்காந்துறாரு. நேரம் ஆகிட்டே இருக்குது, ஆனால் எந்த கவுன்சிலருமே வரல அப்படிங்கிறத நம்ம கோபி வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சாலும் என்ன பண்ணுறாங்க நம்ம பாக்கியான்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், யாரும் எனக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீங்கள் கிளம்பி தயவு செஞ்சு போயிட்டு உங்களோட வேலையை பாருங்கள், என்னால் வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாத கோபி வந்து இல்லை இல்லை பாக்கியா, என்னால் இப்படி பாதியிலலாம் விட்டுட்டு போக முடியாது, நான் உட்காந்து எவன் வரான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு நம்ம கோபி. கரெக்டாக நம்ம கோபி எதிர்பார்த்தது போலயே அந்த கவுன்சிலர் வந்து வராரு. என்ன பாக்கியா மேடம், இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வர உடனே கோபி வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அப்போ பாக்கியா சொன்ன அந்த கவுன்சிலர் இந்த ஆள் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார மாதிரி உட்காந்துட்டு வாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்றாங்க. யாரோ ஜென்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவுன்சிலர் வந்து, மேடம் இன்னொரு நாள் நாங்கள் வரோம், இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வரோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே சொல்லிட்டு கிளம்ப கோபி வந்து வாங்கண்ணே, நாளைக்கு வாங்க, நாளைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சு அனுப்பி விடுறாங்க. அனுப்புனது மட்டும் இல்லாமல் கோபி என்ன பண்ண, என்ன பாக்கியா போய் இந்த ஆளுக்கு தான் நீ இவ்வளோ பயந்துட்டு இருந்தியா, இதுக்கப்புறம் நீ அந்த கவலையே விடு, அவனா நானான்னு பார்த்துற, நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு நம்ம கோபி. கோபியோட இந்த மாற்றத்தை பார்க்க நம்ம எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பாக்கியா வந்து அதை பற்றி 1% கூட கேர் பண்ணிக்கிறது இல்லை. காரணம் இவரால் தான் நம்மளோட நிலமே தரமட்டமாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பாக்கியாவோட எண்ணம். இப்போ கோபி வந்து என்ன பண்ணாலும் சரி பாக்கியாவுக்கு உறுதுணையாக தான் நிற்பான் அப்படிங்கிற முடிவோடு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.